ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சமத்காரத்திற்கும் வருமுன் கூறுவதற்கும் உள்ள வித்தியாசத்தின் தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீ சாயிபாபா நாசிக் நாராயணராவ் மோதிராம் ஜானி என்பவரிடம் அக்டோபர் 1918 இனிமேல் நீ ஊழியனாக இருக்கக்கூடாது, சொந்தமாக தொழில் தொடங்கு. நாராயணராவ் நாசிக்கில் ஆனந்தாசிரமம் ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தார். அது மிக்க லாபகரமாக நடந்தது. ஸ்ரீ சாயிபாபா நாச்னேயிடம், உத்தியோகத்திற்கு பம்பாய்க்கு வா, பைத்தியக்காரர்களை நம்பாதே. நாச்னே புறநகர் பகுதிக்கு மாற்றப்பட்டார். ஒரு பைத்தியம் பிடித்த மனிதன் ஒரு தொந்தரவும் தரமாட்டான் என்று கருதப்பட்ட போதிலும் பூஜை நேரத்தில் நாச்னேயின் குரல் வளையை இறுக பிடித்து அவரை கொன்றுவிட முயன்றான். ஸ்ரீ சாயிபாபா சங்கர் ராவ் நாச்னே ஆகியோரிடம், எனக்கு ரூபாய் 15 தட்சணை கொடுங்கள். சங்கர் ராவ், பணமில்லை பாபா. ஸ்ரீ சாயிபாபா, ரூபாய் 30 தட்சணை கொடுங்கள். சங்கர் ராவ், என்னிடம் பணமில்லை பாபா. ஸ்ரீ சாயிபாபா, ரூபாய் 64 கொடுங்கள். அப்போது நாச்னே கூறுகிறார், நாங்கள் ஏழை மக்கள், அவ்வளவு பெரிய தொகைகளை எங்களால் அளிக்க இயலாது. ஸ்ரீ சாயிபாபா, அப்படியானால் வசூலித்து கொடுங்கள். சொற்ப காலத்திற்கு பின், அதாவது 1916 ஸ்ரீ சாயிபாபா நோயுற்றார். அவர் மீண்டும் ஆரோக்கியம் பெறுவதற்காக ஒரு பெரிய சப்தாகம் ஏற்பாடு செய்யப்பட்டு பெரிய அளவில் அன்னதானம் செய்ய நிதி வசூலிக்கப்பட்டது. சங்கர்ராவ் நாச்னே இருவரும் பண வசூலில் இறங்கி அவர்கள் வசூலித்த தொகையை அனுப்பி வைத்தனர். அது சரியாக ரூபாய் 64 இருந்தது. ஓம் சா